அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். ஐபவான். அக்கரைப்பற்று மாநகர சபை எல்லைக்குள் உள்ள சில விடயங்களை காணொலி மூலம் இணைக்கிறேன். 2025 7ஆம் மாதம் 15ஆம் தேதி இன்று செவ்வாய்க்கிழமை. வலைத்தளங்களில் ஊடகங்கள் எல்லாம் இப்போ மீராவோட சம்பந்தமாக பேசப்படுகிறது. இன்னும் பல அபிவிருத்திகள் செய்யப்படாத சில விஷயங்கள் பேசப்படுகிறது. இது சம்பந்தமான ஒரு சின்ன ஒரு தகவலை தருகிறேன். 6ஆம் மாதம் 2ஆம் தேதி மாநகர சபை கூடியது. அதுக்கு பிறகு 27ஆம் தேதி முதலாவது சபை அந்த முதல் பதவியேற்பு முடிஞ்சதுக்கு பிறகு முதலாவது சபை கூடியது. எல்லோரும் பேசுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கியது. பிறகு 7ஆம் தேதி நான் போன 7ஆம் தேதி 2வது சபை கூடியது. ஆகவே குழுநிலை ஒரு 5 கேட்டகரி கீழே ஒவ்வொரு குழுவுக்கும் ஒவ்வொருத்தரை நியமித்து அதில் ஒவ்வொன்றையும் 6 சம்மந்தமாக 30 பேர் இருக்காங்க வெப்பமே. இப்போ இது சம்பந்தமாக இவங்க இதுவரைக்கு எந்த விதமான நகழ்வுகளோ அறிக்கைகளோ இதுவரைக்கு பிரேரணைகளை கொடுத்ததாக எந்த விதமான ஆதாரபூர்வமாக எதுவுமே இல்லை. தனிப்பட்ட ரீதியில் பேசியிருப்பாங்களோங்கிறதும் அது ஒவ்வொருத்தரை பொறுத்தது. இப்படி ஒரு நிலை இருக்கும்போது ஏற்கனவே நானும் சில காணொளிகளை இட்டிருக்கிறேன். தேர்தலுக்கு முதலும் பின்னரும். அதுக்கு பிறகு இப்படி ஒரு ஊரில் ஒரு விஷயம் ஒன்று பேச வேண்டிய நீங்கள் இப்போ அக்கரைப்பற்றில் நிலைபெறான அபிவிருத்திகளும் மக்களால் அவதானிக்கக்கூடிய விடயங்கள் சம்பந்தமாக தான். ஆகவே இதில் கௌரவ மேயரை கிழக்கு வாசலில் கடந்த 28ஆம் தேதி அதுக்கு முந்தின நாள் தான் மாநகர சபை கூடிய மறுதினம் நான் பின்னரும் ஒரு 5 மணிமல்ல போய் சந்தித்து பேசிக்கிருக்கும்போது இவர் மாநகர சபை உறுப்பினர் நூர் முகமது நஜ்முடீனும் அவரும் வந்திருந்தார். இருங்கன்னு சொல்லி போட்டு அவரை வச்சு தான் என்ற நான் முதலாவது கேள்வி அவடத்தில் கேட்ட என்னன்னு சொன்னால், சார் மீராவோடைக்குள்ளே அமைக்கப்பட்டது இன்ஜினியரை பிள்ளைண்டு நீங்கள் சொன்னீர்கள் தானே மேடைகள்லண்டு. அது இன்ஜினியரை பிள்ளை தான். அதுக்கு அதை சீர் செய்கிறதுக்குரிய வேலைகள் குறையில் தான் அது இறுக்கி இன்னும் முடியலை. செஞ்ச குறையோட இறுக்கி அது செய்யணும். செல்லக்குள்ளே நான் திரும்ப அடுத்த கேள்வியை கேட்டேன். ஏற்கனவே ஒரு பிள்ளை ஒன்று போகாதான் இருக்குது. இதுக்கு ஒரு பாதுகாப்பு ஒரு அமைப்புண்டு. இப்போ செஞ்ச குறையோட இருக்கன்னு சொன்னில்லை. இதுக்கு என்ன திட்டங்கள் வச்சிருக்கேன் சொன்னேன். அதுக்கு இன்னும் இப்போ இருக்கிற மரங்களோட சேர்த்து 10 அடி கடையில் அதை நிறைச்சி ஒரு பெரிய ஒரு மக்கள் பாவினைக்கும் எல்லா விஷயத்துக்கும் பொருத்தமாக எடுத்து அங்கால ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று செஞ்சு அதில் மக்கள் அதில் ஒர்க் பண்ணுறது இருக்கிற மக்கள் உட்கார வெங்களை வச்சு அங்கால இரும்பு கேடரோ இல்லை பைப்போ இல்லை ஏதோ ஒன்று அமைக்கிறதாக அவர் சொன்னார். ஒரு நல்ல விஷயம். உங்களோட நஜ்முடீன் நான் அவங்களோட அந்த மரம் சம்மந்தமாக உங்களுக்கு சொன்னேன் தானே கேட்டார். அவர் நஜ்மி சொன்னார். நான் அதுக்குரிய வேலையில் தான் நான் முன்னெடுக்கிறதுக்கு இருக்கேன் சொன்னார். அப்போ அந்த மரம் நஜ்முடீன் நம்மளோட ஓட்டப்பாக்குக்கு தேவை. ஓட்டப்பாக்கு சேர்த்து தான் நாம் அதை எடுக்கணும். இந்த ஓட்டப்பாக்கில் நிறைய மக்கள் பாவனைக்காக நிறைய விஷயங்கள் செய்யறிக்கி சொல்லி போட்டு ரஸாக் திரும்பி இது மாத்திரமில்லை, பஸ் ஸ்டாண்டு அந்த இடத்துல செய்ய வேண்டியிருக்கு. அதை ஒரு பிஸ்னஸ் தளமாக ஒரு பொட்டாக அதை ஆக்க வேண்டியிருக்கிறது. பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு இடம் உண்டு சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு. இப்படியெல்லாம் மீறிக்கி அதே நேரம் மார்க்கெட் பிரச்சனை இதெல்லாம் மீறிக்கி நான் அந்த சபைகள் கூடுற காலங்களில் நான் ஒவ்வொன்றாக அதுகளை நான் சமர்ப்பிக்கிறதுக்கு யோசிச்சிருக்கேன். இது முதலாவது சபை கூடி அடுத்த நாள் இது கதைப்பாடுது. அடுத்த கேள்வி, சார் அந்த பீச் ரோடில் ஒரு பிரச்சனை தானே அது நின்ற பிரச்சனை காய்ச்சோணும். அதுக்கு அவர் சுருக்கமாக சொன்னார். அது பொத்து ரோட்டுக்கு போய் ஏறணும் மயவாடி தாண்டி. பிறகு அது இங்கால கோணாவத்தையில் அட்டாளஜனையில் மீண்டும் நம்ம கல்மனை வீதி மையவாடி அடியை ஏறணும்.
ஏறினா அது திரும்ப மீண்டும் மங்கால குளப்பாக்கம் போய் சண்டக்கொழிஞ்சியால் போய் திரும்ப அம்பா ரோட்டுக்கு போகல மாநகர சபை எல்லை உண்டு. அதிலே ஓட்டமேரிக்கா வரும் சுற்றுவட்டத்தில் அதில் பாரிய வாகனங்களை பிரயோகிக்கிற மாதிரி அதுவும் ஒரு திட்டம் இருக்கு. இப்படி விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி பேசுகிறேன் சார். அது இன்னொன்று விஷயம் உண்டு. என்னென்னு சொன்னால், இந்த வடிகான் சிஸ்டங்கள் 10 வருஷத்துக்கு வீடு உடைக்காமல் இப்போ எல்லாம் ஒரு சந்தோஷமாக போகுதுன்னு சொன்னால், அதே நேரம் கிடுகுத்துறை வடிச்சல் உண்டு இருக்குது போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில். அந்த ஏரியா மக்கத்தரோட பள்ளியை அன்றைய அந்த ஏரியா எல்லாம் இன்னும் அது ஒரு சரியான முறையான ஒரு அமைப்பு இன்னும் இல்லை. இப்போ அந்த விஷயம் இதையோடும் அப்படி ஒரு விஷயமும் இருக்குன்னு சொல்லி பேசினேன். இது மாத்திரம் இல்லை, இதுக்கு முதல் 20ஆம் தேதி 6ஆம் மாதம் 20ஆம் தேதி அப்போ அது முதலாவது பதவியேற்புக்கு பிறகு 2வது சபை கூறத்துக்கு இடையில் 20ஆம் தேதி அக்கரைப்பேரி மாநகர சபையில் கலை யாத்திரா பன்சுரம் என்ற ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடந்துச்சு. அதில் ஸ்டேஜில் டிஎஸ்சி அதாலோசரம் இருக்கணும். அதாலோசர் சொன்னார், இதுக்கு ஏசி கூட்டணும் மண்டார், ஏசி கூட்டணும், இதே ஒன்றும் கடும் இதுக்குள்ளே இருக்கணும், கடும் இதாக இருக்குது, ஏசி கூட்டணும் மட்டும் டிஎஸ்சிகிட்ட சொன்னார். இப்போ டிஎஸ்சி ஓம் சார் நம்ம செய்வோம் இருக்கக்குள்ள நான் டிஎஸ்சிகிட்ட கேட்டேன், சார் இப்போ இது மெயின்டெனன்ஸ் எங்கக்குள்ள ஒரு பொருளாதார பிரச்சனை இல்லை தானே. அதுக்கு அவர் டக்குன்னு சொன்னார், நாம் சோலார் பவர் நாம் போட்ட மனுஷன்னா அது இன்னும் இல்லை, அப்போ அதாவளோ சொல்கிறதுனா அது அப்படி தான் செய்யணும் வேண்டாங்க. அதாவடத்தில் அது பேசப்பட்டது. அப்போ இதெல்லாம் இவங்க அந்தந்த சந்தர்ப்பத்தில் அவர் வைக்கிறதுக்கு இருக்கார். அப்போ இதுவரைக்கு அவர் இப்போ இந்த 3வது சபையிலேயாலும் இதுகள் சம்மந்தமாக வைப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அவர் அந்த சந்தர்ப்பம் வரும்போது நான் ஓண்டாக போட்டியும் குழுக்கள் போட்டிருக்கிறேன். இப்போ அவங்களோட அறிக்கைகளை மிரிக்கி என்னுடைய இதை மிரிக்கி எல்லாம் சேர்த்து தானே சபையை கொண்டு போகணும். அப்போ அந்த கால அவகாசம் சம்மந்தமாக கதைச்சார். அப்போ சரி என்று கேட்டுட்டு நான் வந்த நேரத்தில் தான் இப்படி ஒரு இன்சிடெண்ட் உண்டு. இன்னும் நடந்து ஒரு பாரிய ஒரு கதை பேச்சுகள் போகுது. இப்போ இதெல்லாம் இப்போ என்ன வேணுச்சுன்னா, சபைக்குள்ளே இருந்து எல்லோரும் நீங்கள் பேச வேண்டி, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எந்த கட்சி அறிக்கலாம் மெத அறிக்கலாம் பொதுமான அறிக்கலாம் எல்லோரும் அங்கே கொடுக்குற காசிக்கு அவங்க கணக்கு காட்டி தான் ஆகணும், என்ன காட்டி தான் ஆகணும். அப்போ இத்தனை வேணும் இப்படி வேணுமெண்டா ஒரு வேலையை செய்கிறேன்டா சரியாக செய்கிறேன், இல்லைன்னா செய்யப்படாது. சும்மா தற்காலிகமாக ஒரு வேலை செய்ய இல்லாதே, தற்காலிகமாக செய்ய இல்லாது. அது கிட்டத்தட்ட போட்டால் பவுண்டு இப்போ எல்லாம் ஃபவுண்டேஷன் போட்டுருக்கு. இப்போ மெயின்டெனன்ஸ் தான், அதை அழகுபடுத்தி இன்னும் உறுதிப்படுத்துகிறேன். இதில் நீங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொரு அந்தந்த வட்டார சம்மந்தமானவங்க அந்தந்த வட்டார சம்மந்தமான உங்களை மக்களை தேவைகளை சபைக்கு கொண்டு போய் சேருங்க, கொடுங்கோ, எல்லாத்தையும் கொடுத்து அதில் அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணி போட்டு எதை முன்னுக்கு செய்கிற என்று திரும்ப நீங்களே டிசைட் பண்ணி போட்டு செய்யுங்க. வேற ஒன்றும் இல்லை. அதில் நான் பெரிய நீ பெரிய எல்லோரும் உண்டு. சபையில் உள்ளுக்கு உங்களை அனுப்பியிருக்கி நாங்கள் வெளியேறிக்கோம், அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை, இதுக்கு மாட்டுக்காத்து ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. இந்த தகவலை எத்தி வைக்கணும்னு சொல்லி ஒரு 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 சந்தர்ப்ப சூழ்நிலை அதனால் இதை எத்தி வைக்கிறேன்.